ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. நம்ம புள்ள நம்மளை விட்டு போயிட்டாளாண்டா. என்னக்கா சொல்ற? நான் தூக்கி வளர்த்த பூனை போயிட்டாளா? பூனாக்கு என்னமாச்சு? மா இல்லடா, உன் தங்கச்சி போயிட்டாளாண்டா. என்ன சொல்றமா? சொல்றீங்களா? டேய் மாமலா, வாடா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அவ பத்திரமா வந்துருவாங்க. என்ன உளறிட்டு இருக்க? உன் தங்கச்சி தான் போன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அப்புறம் எப்படி பத்திரமா வருவாங்க நல்லா வருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க? பாரு அம்மா பாரு எப்படி அழறாங்கன்னு. டேய் நீ வாடா, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். நான் தான் சொல்றேன்ல, அவங்க பத்திரமா வந்துருவாங்கன்னு. அப்புறம் எங்க போறிய இப்போ? அமுதா, என்னம்மா பேசுற நீ? உன் தங்கச்சிக்காரிக்கு போன பண்ணு, என்ன நடந்துச்சுன்னு கேளுத்தா. அவதானே போன் பண்ணி சொன்னா. அவங்க சொன்னது எல்லாம் நெசம்தான் சித்தப்பா. ஆனா அவங்க பத்திரமா திரும்ப வந்துருவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, அவங்க வந்த கார ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்க பத்திரமா வந்துருவாங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி பத்திரமா வருவாங்கன்னு சொல்ற? ஏய், இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதான்டா புதுவயல் ராணி. அவளை இப்ப வரைக்கும் நீ பார்க்க போகல. அன்னைக்கு அவளுக்கு இருந்த சொத்துக்கு உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா வர சொன்னாங்க. ஆனா நீ யோசிச்ச. நான் இவங்களை தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறம் நீ உன் அக்காக்கு துணையா, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டல்ல. அப்ப ராணிய பார்க்கவே போகல. அப்பச்சி, என்னை இங்க யாருக்கும் பிடிக்கல. நான் இவங்களை ஏமாத்திட்டேனா? உங்களுக்காவது என்ன பிடிக்குமா அப்பச்சி? அப்பச்சி என்னை பத்தி எதுவும் சொல்லலையே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைனா அது நீ மட்டும்தான். ஏ மாமா, எல்லாரும் பத்தியும் சொன்ன. உன் பொண்டாட்டி எங்க அக்கா பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாமா. அண்ணா, நீ கேட்ட அந்த வெள்ளி கொலுச கடைசி வரைக்கும் என்னால வாங்கி கொடுக்க முடியல இல்ல? செந்தில், அப்பச்சி பச்சை பால் எடுத்துட்டு வா. நாங்க அப்பச்சி பால். அது அவர் எனக்கு வாங்கி தர முடியலங்கிற வருத்தத்தை இன்னும் அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு பாரு. அவரோட பொண்டாட்டி நான் இருக்கேன்.
அவருக்கு பிடிச்ச மகன் செந்தில் இருக்கான். அவரு மச்சான் மாணிக்கம் இருக்கிறான். இருந்தோம் அவர் ஏன் உன் மேல வந்திருக்காரு தெரியுமா? அவர் இருந்து பொறுப்பா பாத்துக்க வேண்டிய இந்த குடும்பத்தை இப்ப நீதான் அவர் ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா பாத்துக்கிற. அவர் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு. அவர் உனக்கு தன்னோட நன்றிய சொல்லியிருக்காரு. ஆத்தா, நீ மாமாவை பார்க்கல, அவர் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு எம்பிட்டு நாள் வருத்தப்பட்டிருப்ப. இப்ப அவரே உன்னை பார்க்க வந்திருக்காருமா. ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப நாளா மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்காதது ஒரு ஏக்கமாவே இருந்தது. அது இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. பெரியவங்க மேல இருந்து நம்மள ஆசீர்வதிக்கிறது எம்பிட்டு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது உனக்கு கிடைச்சிருக்காத்தா. நீ எங்க மனசுல மட்டும் இல்லத்தா, மேல இருக்கிற அவங்க மனசையும் ஜெயிச்சுட்ட. நீ தங்கண்டா, தங்கம். ஆமாமா தெரியும். என்ன மாப்ள, ஹனிமூன் போற ஏதாவது பிளான் இருக்கா? எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அமுதா, அமுதா கண்ணு, வாமா சாப்பிடலாம். என்னம்மா யோசனை? வா சாப்பிடலாம். அமுதா, அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ பதில் சொல்லாம இருக்க. அப்படி என்னடா யோசனை? அத்தை, நம்ம வீட்ல லாக்கர் எதுனா இருக்கா? லாக்கரா? சித்தப்பா, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாக்கரா? ஆமாத்தா, இருந்துச்சு. உங்க மாமாவோட அப்புச்சி சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு ஒண்ணு கொடுத்தாரு. அத என் வீட்டுக்கார் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அத திறக்க முடியாதுதா. அவர்தான் ஏதோ நம்பர் எல்லாம் போட்டு திறப்பாரு. அதை எங்களால திறக்க முடியலங்கிறதுனால தான் அது எதுக்கு சும்மா இடத்த அடைச்சுக்கிட்டு கிடக்கேன்னு சொல்லி தூக்கி போட மனசு இல்லாம பின்னால போட்டு வச்சிருக்கோம். அத்தை, வாங்களேன், அது போய் பார்க்கலாம். அது எதுக்காத்தா இப்போ? அதத்தான் திறக்க முடியாதே. நீங்க கொஞ்சம் காமிங்களேன். வாங்க வாங்க அத்தை. சரி வா. என்னன்னு சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 3 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ சொன்ன விஷயத்துக்கு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? ஏண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க அப்புச்சி அமுதாவுக்குள்ள வந்தாராம். அந்த அமுதா என்னடான்னா உங்க அப்புச்சி மாதிரியே நடந்தாரு உட்கார்ந்தாருன்னு சொன்னா யாருக்குடா சிரிப்பு வராது? அது சரிதான். அது எப்படி அவ எங்க அப்புச்சி மாதிரி பேசினா? அதுவும் பொம்பளை ஆம்பளை குரல்ல, அது எப்படி? ஏய், அது எப்படி நீ எங்களை கேட்ட? நீ பக்கத்துல இருந்தானே கேட்ட. அப்புறம் ஏமா அவளுக்கு மெமிக்ரி எதுவும் வருமா? அவதான் இப்போ பயங்கரமான கேடி ஆயிட்டால. எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பா. யார் யார்கிட்டயும் எப்படி எப்படியோ உங்க குடும்ப விஷயத்த கறந்து அத உங்க முன்னாடி படமா ஓட்டியிருக்கான். ஆனா அவகிட்ட ஒரு சக்தி இருக்கு. எல்லாரையும் பார்த்து நீ இத பண்ண, நீ அத பண்ணன்னு அப்படியே பொட்டுன்னு அடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றா. நாங்க என்ன, எங்க மாமா அம்மா எல்லாரும் அவ கால்ல விழுந்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. டேய், இந்த சந்திரமுகி கதையெல்லாம் என்கிட்ட விடாதடா. ஏண்டா உங்க அப்புச்சினாலே எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. இவ என்னத்தடா எங்களை கிழிக்க போற? இவெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. அத விடுங்க சித்தப்பா. நம்ம பாப்பா வாழ்க்கையை தவிக்க விட்டுட்டு அவங்க தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களா? அண்ணா, என்னண்ணா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படின்னு?
பஞ்சாயத்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விடுவோன்னு பார்த்தா ஐயனாரு காட்டம்மனு மெட்டி அது இதுன்னு காட்டுக்குள்ள அனுப்பி கடைசியில அவங்க ஜெயிச்சுட்டாங்கண்ணே. நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும்ண்ணே. அமைதியா இருந்தா எப்படிண்ணே? அவ மட்டும் யாருடா? எனக்கு தங்கச்சி தானே. அவளும் நல்லா இருக்கணும் தானே இந்த அண்ணன் நினைப்பேன். அண்ணா என்னண்ணா பேசிட்டு இருக்க? அவளுக்கு அந்த எண்ணமே கிடையவே கிடையாதுண்ணே. அந்த அமுதாதான் இந்த பிளான் போட்டு அவ தம்பி இங்க கோத்து விட்டுருக்கா. இது எதுக்கா இருக்கும்? எல்லாம் சொத்தை வலிக்கிற பிளானா தான் இருக்கும். ஆமா, நாளைக்கு உங்க வீட்டுல போனாவுக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா சித்தப்பா. அப்போ உங்க வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் உனக்கு விருப்பம் இல்லையா? என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பாப்பா இப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? அண்ணா நீ எப்படியாச்சும் அந்த ஃபங்க்ஷனை நிறுத்துன. அப்போ விடுறா வடிவேலு. நாளைக்கு இந்த அண்ணனோட ஆட்டத்தை பாரு. அண்ணா என்னண்ணா பண்ண போற? புவனா, ஏய் இந்தா பூவை வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா. தாலி பிரிச்சு கோக்கணுமா? தாலி டக்குனு வா. இன்னும் என்ன யோசனை? எங்க வீட்டில் தான் ஒத்துக்கல, இப்போ உங்க வீட்டில் தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. சந்தோஷமா இரு புவனா. நீ எனக்கு கிடைச்சது எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் சந்தோஷம்தான். அண்ணன் மட்டியை நினைச்சாதான் பாவம், நம்மளால அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்னடி, என்னை விட என் அக்காவை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, எனக்கு உங்களை விட என் அண்ணன் மண்டியை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தாலி கட்டினது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா இது நிலைக்க எங்க அண்ணன் மண்டி தான் காரணம். என்ன எப்ப பார்த்தாலும் அமுதா 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 கதனா? ஆமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்கதான். வானே இல்ல ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். இன்னும் 10 நிமிஷம் நான் ரெடி ஆயிடுவாரு. சரிம்மா வந்துடுறேன். அண்ணா இரு, பூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, இதை எடுத்துட்டு போய் அண்ணன் மண்டிக்கு வச்சு விடு. சரி. மண்ணமண்டி மேல உனக்கு அவ்வளவு பாசம். ஓகே. ஃபங்க்ஷன் ஓ இப்பதான் தெரியுதா இவன் என் தங்கச்சின்னு? என்கிட்ட சொல்லி தான் பேசுனீங்களா இல்ல கல்யாணம் பண்ணீங்களா அவளுக்கு? ஏன்டா முடிஞ்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? சரி அதெல்லாம் விட்டுருங்க. தாலி மாத்த போறேன்னு சொன்னீங்களா என்கிட்ட முன்னாடியே? நீங்களா முடிவெடுத்து இப்ப திடீர்னு வச்சா நான் எல்லாத்துக்கும் வந்து நிக்கணுமா? சரிடா, ஒரு 10 நிமிஷம் வந்தா எல்லாம் முடிஞ்சு போகும்ல. எல்லாம் கரெக்டா பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும். இவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கல்யாணம். என்னோட தாலி கோக்குற ஃபங்க்ஷனே எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல வச்சு நடந்துச்சு. இதுல இவ ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். தாலி பிரிச்சு கோக்குறது முறையா மாப்பிள்ளை வீட்டுல நடத்தணும். இது அவங்க பண்ண வேண்டிய விசேஷம். இங்க எல்லாமே தப்பு தப்பா தானே நடக்குது. எதுக்கு இவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிற? வா நம்ம போலாம். அவ இப்படி பண்றது என்ன புதுசா? ஐயரே, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏங்க, இப்ப எதுக்கு நம்ம இவங்களுக்கு பயந்து வீட்டை விட்டு போகணும்? இருந்து ஏதாவது கலகம் பண்ணிருக்கலாம்ல. கலகமா? இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய கலவரமே நடக்க போகுது. பிரச்சனை நடக்கிறப்போ நாம இங்க இருக்க கூடாது. அதான் நாம எஸ்கேப் ஆகிறோம். புரியுதா? வா போலாம். धनलक्ष्मी नमः, ओम दाण्यलक्ष्मी नमः, ओम धैर्यलक्ष्मी नमः, ओम वीर्यलक्ष्मी नमः, ओम विजयलक्ष्मी नमः, ओम अभयलक्ष्मी नमः, महादेवी नमो नमः, ओम धनलक्ष्मी नमः, महाम्बिकायै नमः, पुष्पद पोडुंगो, दुर्गा लक्ष्मी सरस्वती नमः. மா நலங்கு சாங்கியத்தை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, வாங்கத்த.
அம்மதா நீ போத்தா. சரி. எதுனாலும் முன்னாடி வந்து தரையில போட்ட மீன் மாதிரி துள்ளுவாள். அந்த அம்மாவை முன்ன வந்து நியாயத்தை பேச சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நாங்க வீட்டை காலி பண்ண முடியாது. நீ இப்படிலாம் வீம்பு பிடிச்சி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் போலீஸு, அரசு தரப்பு, அப்புறம் என் தரப்பு வக்கீல்னு ஒரு செட்டப்பாவே வந்திருக்கேன். இப்ப சட்டமே என் பக்கம் தான் இருக்கு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. என்ன துன்பம் வரும் வேளையில சிரிப்பா? ஆமா, உனக்கு வர துன்பத்தை நினைச்சு ஒழுங்கு மரியாதையா உங்க ஆளுங்க வெளியே தூக்கி போட்ட பொருளை திரும்ப எடுத்து உள்ள வைக்க சொல்லு. இல்லன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிரும். அதுவும் இல்லையா? போன கொஞ்சம் அப்படியே தலைக்கு மேல தூக்கு. தூக்கு. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். போன் வர லேட் ஆச்சுன்னா அது உனக்கு தான் சிக்கல். இப்ப வந்துச்சா? அட்டெண்ட் பண்ணி பேசு. ஐயா பழனி, என்னையா எப்படி நேரமா உனக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்க, எடுத்து பேசவே மாட்டேங்கிற? அங்க எதுவும் பிரச்சனை பண்ணல இல்ல? ஏப்பா உன்னதான் கேக்குறேன். நீ உடனே கிளம்பி வா. கொச்சி என்ன சொல்றீங்க? ஏப்பா பழனி, நீ எதுவும் பண்ணிராத, நீ முதல்ல கிளம்பி வா. கொச்சி என்ன ஆச்சு? என்னத்தான் நடக்குதுங்க? அத்தை, மாமா லாக்கர்ல வச்சிருந்த பத்திரத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. எல்லாமே நம்மளோட பூர்வீக சொத்து. இன்னும் எதையுமே முறையா பிரிக்கவே இல்ல. அதுல நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கும் இருக்கு. அவங்க இது எல்லாத்தையுமே மறைச்சு எல்லா சொத்தையும் ஆட்டைய போட்டிருக்காங்க. நாம அவங்க கிட்ட வம்பு வளர்த்தா நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? அட நீ வேறக்கா, எவ்வளவு நாள் தான் இவனுகிட்ட பயந்து கிடக்குறது. சூப்பர் அமுதா, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற லெவல்ல இறங்கி தூக்கிட்ட பாரு. சித்தப்பா, நாம நல்லது பண்ணா திரும்ப மத்தவங்களும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு நம்பிதான் நாம இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். அவங்க என்ன கெட்டது நினைப்பாங்கன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சா அவங்களுக்கு அதை விட பெருசா ஒரு கெட்டது பண்ணாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. எங்க சிக்கல் வந்து ஃபங்க்ஷன் நின்னு போயிருமோன்னு பயந்து இருந்தேன். நீ காப்பாத்திட்டா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை.
மாங்கல்ய தேவதாஜை நமः மாங்கல்ய ரூபாய நமः ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாஜை நமः துர்காலக்ஷ்மீ சரஸ்வதி நமः மகாம்பிகாயை நமः மகாம்பிகாய ரூபை நமः சர்வசித்தி பிரதாயை நமः மகாம்பிகா ரூபாய நமः மாங்கல்ய தேவதாஜை நமः மாங்கல்ய ரூபாய நமः ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாஜை நமः துர்காலக்ஷ்மீ சரஸ்வதி நமः மகாம்பிகாயை நமः மகாம்பிகாய ரூபை நமः சர்வசித்தி பிரதாயை நமः மகாம்பிகா என்னமா பண்ற? ஒரிஜினல் கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க வீடியோ எடுக்கிறது? இதையாவது வீடியோ எடுப்பா. வரலாறு முக்கியம் மாப்ள, ரொம்ப முக்கியம். என்ன மாப்பிள இப்படி முறத்தவரி பண்ணிட்டீங்களே? நாம வட்டிக்கு கொடுக்கிற தொழில் தான் பண்றோம். அதையும் நாம நேர்மையாவும் நியாயமாவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது காசு பணம் புழங்குற தொழில். அதுல கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நகை பத்திரம் இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறோம். நாம இது வரைக்கும் நகையை ஏலம் விடுறது, வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அதெல்லாம் பாவம். கஷ்டப்படுறவங்க பண உதவிக்காகத்தான் நாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். வட்டிக்கு வாங்கினவன் நாசமா போகணும், அவங்கிட்ட இருக்கிறத புடுங்கணும்னு நினைச்சா கடைசியில நாம நல்லா இருக்க மாட்டோம். அவங்களை நம்பித்தான் இந்த தொழிலை பண்றோம். அவங்களை அழிச்சிட்டு நாம எப்படி தொழில் பண்றது? இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள. ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஐயா கொஞ்சம் வாய பொத்துறீங்களா? இது ஒண்ணும் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி இல்ல. இதை நீங்க எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்க. இப்ப இது என்னோட பொறுப்புல இருக்கு. தொழிலாம் எப்படி பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். மாப்ள என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எதுவும் முறையா இல்ல மாப்ள. நிறுத்துங்க மச்சான். நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? ஆமா, அப்படி என்ன எங்க விஷயத்துல நீங்க முறையா நடந்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். அமுதாவை எனக்கு கட்டி கொடுக்கறதா தானே பேச்சு? என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நீங்க தானே எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க. இப்ப அந்த பக்கத்த குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? அந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்து கூட எங்களுக்கு சமமா சம்மதம் பண்ணிய என்னையும் அவனையும் பக்கத்துல வச்சு அவனை வசதி பேசுறிய. தாலிக்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துலயும் எங்க குடும்பத்தை அவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுனீங்க. நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? இப்ப நீங்க இருக்கிறது என் வீடு. போகணும்னா நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க. என்னதா உன் அப்புச்சி இவன் எடுத்தறிஞ்சு பேசிட்டான்னு உனக்கு இவன் மேல வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அவர் இன்னைக்கு அப்படி பேசினதுதான் சரி. எங்க அப்புச்சிக்கு நானா சின்ன வயசுல இருந்தே அம்புட்டு விருப்பம் கிடையாது. அந்த அமுதா தான் உசுரு. அவளைதான் எப்ப பார்த்தாலும் தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. அவ கல்யாணத்தப்போ அம்புட்டு பிடிவாதமா அந்த செந்தில் பையதான் வேணும்னு நின்னா. அப்பவும் எங்க அப்புச்சி அவளுக்காக தானே சம்மதிச்சாரு. கடைசியில நான் இவரை கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளால அப்புச்சிக்கு பல அசிங்கம் வந்தாலும் திரும்பவும் அவளதான் பக்கத்துல சேர்த்துக்கணும்னு நினைச்சாரு. வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொன்னவள திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து
செல்வா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாரு. அவ என்ன பண்ணா? திரும்பவும் அப்புச்சி அவமானப்படுத்தி நம்மளையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே வீட்டு பத்திரத்தை கொடுக்க சொல்லி நம்மள திட்டுறாரு. அப்ப அவர் மனசுல அமுதா தானே இருக்கான்னு அர்த்தம். இம்புட்டு பண்ணாலும் எங்க அப்புச்சி அந்த அமுதாவை தான் வசதியா நினைச்சிட்டு இருக்காரு. என்ன எப்பவுமே கிள்ளு கீரியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இது வேணும் தான். ஏன் அப்பச்சி, உங்களை எப்படி விவரமான ஆளுன்னு நினைச்சேன். இப்படி வீட்டை சீல் வைக்கிற நிலைமைக்கு விட்டீங்களே. இப்படி நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏதாவது பண்ணி சொத்தை நம்ம பேருக்கு மாத்திக்கலாம்ல. டேய் என்னடா பேசுற நீ? சொத்து மொத்தமும் என் அப்புச்சியோடதுடா. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தையெல்லாம் அவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிட்டதுடா. நான் அப்பவே முறையா எதையும் எழுதி வாங்கல. அப்பப்ப வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாமே அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சமாளிச்சு அப்படி இப்படின்னு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த சொத்து பத்துகளை பத்திய மொத்த விவரமும் என் கூட பிறந்த கதிரேசன் அண்ணன் ஒருத்தருக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் இது சம்பந்தமா எந்த விஷயமுமே தெரியாதுடா. அது இப்ப எப்படி தெரிஞ்சது? இது எல்லாமே அந்த லாக்கரை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் மூலப்பத்திரத்தை அந்த லாக்கர்ல தான்டா வச்சிருந்தாரு. அவரை தவிர அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாதுடா. அவங்களுக்கும் இது சம்பந்தமா எதுவுமே தெரியாதுடா. நானும் அந்த லாக்கரை திறந்து மூலப்பத்திரத்தை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான்டா. என்னாலையும் முடியலடா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுமா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. இன்னும் எதுவும் நல்லபடியா முடியல. பிரச்சனை இப்பதான் ஆரம்பம். ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசி பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. நீ குறுக்க வந்து நிப்பாட்டிடாத ப்ளீஸ். ஏற்கனவே எந்த பிரச்சனை எந்த மூலையில இருந்து வருதுன்னு தெரியல. ஏற்கனவே அவளை நான் ரிலாக்ஸ்டா கூட பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் என்னடான்னா, அவ தம்பி என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி அவளுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அண்ணி, இன்னொரு பக்கம் அவ தங்கச்சி. இதெல்லாம் பத்தாம என் பங்காளி பழனியால பல பிரச்சனை. இப்படி சதா பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கிறவ கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்கா. இந்த நேரத்துல தான் நான் அவளை பார்த்து கொஞ்சம் ரசிச்சு கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதையும் கெடுத்துறாத. உனக்கு புண்ணியமா போவோம். முதல்ல நீ கிளம்பு தீபா, நீ கிளம்ப. அட பாவி, என்னடா இப்படி விரட்டுற? உன்னை படிக்க வச்சு பாஸ் ஆக்கியே தீருவேன்னு என் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய், யாருக்கிட்ட உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க? நானே எங்க அம்மா சத்தியம் பண்ணி தரல பாஸ் ஆயிருவேன்னு. நீ நடனா உங்க அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க? அம்மா தாயே, உன் சத்தியத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் கிளம்புறியா? இந்த சத்தியவான் வாழ்க்கையில விளையாண்டாத ப்ளீஸ். போயேன் தீபா, யோசிக்காத, சீக்கிரமா கிளம்பு. யாரா வந்தது? யாரும் வரலையே. நீ கதவு மூடாம மறதில மூடதா சொல்ற. வீட்டுக்குள்ள யாரும் வரல. நான் இப்ப என்ன கேட்டு போட்டேன்னு இப்படி பதற? நீயே யாரும் வரலன்னா வரலன்னு சொல்லு. அதான் நானும் சொல்றேன், யாரும் வரல. இவனுக்கு என்னமோ ஆயி போச்சு. இவன் மொழியே சரியில்லையே. அக்கா, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான், பாத்துக்கங்க.
என்னடா வாசல்ல பொம்பளை பிள்ளை செருப்பு கிடக்குது? யாருது அது? செருப்பா அது அம்மாவோட தான் இருக்கும். உங்க அம்மாவுக்கு இம்புட்டு அவசரமான செருப்பா? அத உங்க அம்மா போடுதோ? ஏக்கா இது உன் செருப்பா? ஏய், இவ்வளவு அவசரமான செருப்பை நான் என்னைக்கு போட்டிருக்கேன்? என்னை இன்னும் என் பிள்ளைய அம்புட்டு ஒசரத்துக்கு கொண்டு போகல. அப்ப யாருது? இல்ல இது அமுதா. இது ஏன் செருப்பும் இல்லையே. உன் செருப்பு இல்ல, ஆனா உன் செருப்பு தான். அது உனக்காக நான் வாங்கின புது செருப்பு. சொல்ல மறந்துட்டேன், அவ்வளவுதான். அது அமுதா வந்து மேல இருக்க பருப்பு டப்பால எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாள், அதுக்குதான் ஹை ஹீல்ஸ். மாப்பிளைக்கு அம்புட்டு பொறுப்பு. ஏண்டா அரேடி ஸ்டூல வாங்கிட்டு வந்துட்டு அமுதா புள்ள ஒசரத்தை குறை சொல்றீங்களோ? அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள யாராவது செருப்பு போட்டு நடப்பாங்களாடா? ஏன் நடக்கூடாது? ஃபாரின்ல எல்லாம் வீட்டுக்குள்ள செருப்பு இல்லாம நடக்கவே மாட்டாங்களாம். இங்க பணக்காரங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள செருப்போட தான் நடக்கிறாங்க. அவங்க நடக்கும்போது ஏன் அவங்க நடக்கூடாதா? என்ன நீங்க கேள்வி கேட்டா இருக்கீங்க? முதல்ல கடை கிளம்புங்க. போ. எதுக்குடா என்ன அவசரப்படுற? டேய் டைம் ஆயிடுச்சுல. டேய் நீ ஏதோ உரைக்கிற. அமுதா நீ எங்க உள்ள போற? இத உள்ள வைக்க போறேன். இப்பதான் நீயே வெளியே போயிட்டு அலைஞ்சிட்டுலாம் வர. உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? கொடு. நானே வச்சிடறேன். பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். இல்ல குடு குடு. இதான் உன்னை எப்படியாவது பாஸ் ஆக்கிடணும்னு என்ன பாடம் நடத்த சொன்னது இவங்கதான். நான் யாருக்கும் தெரியாமலாம் வரல, அமுதா சொல்லிதான் வந்தேன். ஏண்டா மாப்பிள, ஒரு சாதாரண விஷயத்த இப்படி மறைச்சு ஒளிச்சு ஏன்டா இப்படி பெருசாக்குற? இந்த பிள்ளை அமுதா வர சொல்ல போய் அவனை நீ தப்பிச்ச. இல்லாட்டி உன் நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கும்? இல்ல மாமா, அமுதா இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல இவ என்ன பார்க்க வந்து அமுதா தப்பா எடுத்துட்டான்னா அதுக்கு பயந்துதான் இப்படி பண்ண. வேற எந்த தப்பான எண்ணமும் என் மனசுல இல்ல. டேய் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இருந்தாலும் பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அமுதா தப்பா நினைக்கும்னு சொல்றியே, இதெல்லாம் ஓவரா மாப்பிள. ஆத்தா, என் மாப்பிளைக்கு நல்லபடியா பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் ஆக்கிறியா ஆத்தா? உனக்கு ஒரு கோயிலே கட்டி கும்பிடுறோம். இந்த வடிவேலு யார் அந்த புள்ள புதுசா இருக்கா? அட இவளா, அந்த செந்தில் பைய கூட படிச்சவ. நம்ம பைய பெஞ்ச தேய்ச்சி தேய்ச்சி ஃபைல் ஆயிட்டான். இந்த பொண்ணு நல்லா படிச்சு வாத்தியார் ஆயி போச்சுல. இப்ப அவன் படிக்கிற காலேஜ்ல அவனுக்கே பாடம் எடுக்கிறானா பாத்துக்கோன. இப்பதான் நம்ம பையன் மும்பரமா படிக்க ஆரம்பிச்சிருக்கான்ல. அப்புறம் ஏதோ அவனுக்கு பரீட்சை வருதான், அதனால அவனை படிக்க வைக்க அமுதா இவகிட்ட உதவி கேட்டிருப்பா. அதுதான் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ஓ, கதை அப்படி போகுதா? இப்ப நான் வாத்தியாருக்கு படிக்க வைக்கும் போது இந்த அமுதா யாரையும் மதிக்காம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுல பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிட்டான், அவன் ஆட்டம் தாங்கவே முடியாது. செந்தில் பையில லேசில் நினைக்காத. அவன் ஏமாத்தினது வெளியே தெரிஞ்சதுனாலதான் பய பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கான். அவன் மட்டும் உண்மையாவே வாத்தியார் ஆயிட்டான், அப்புறம் அவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். இவனை பாஸ் ஆக விடாம தடுக்க நம்ம ஏதாவது திட்டம் போட்டாவனுண்ட. நீ ஏதாவது ஒரு திட்டத்தை போடுன. இவன் திரும்ப படிக்க ஆரம்பிச்சதும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பாக்கணுமே. எங்க அம்மா தலைகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க. என் மாமன் எல்லாத்துக்கும் மேல மாப்பிள மாப்பிளன்னு இவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்ன வந்து எல்லாருமே வெறும் பையன் மாதிரியே பாக்குறாங்கண்ணே.
அவனை உருப்படாம ஆக்க நீ என்ன பிளான் வேணா போடுன, நான் உனக்கு பக்கபலமா நிக்கிறேன்.